தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. தந்தையாகிய கடவுளிடமிருந்தோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தோ வாழ்வளிக்கும் தூய ஆவியானவரை நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு இறை மக்களே, இந்த தெய்வீக திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு பாஸ்கா காலத்தினுடைய 4வது திருவழிபாட்டை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியின் வழியாக அன்றைக்கு எம்மாவுஸ் சீடர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அருள் வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். வார்த்தை வழிபாடு, திவ்ய நற்கருணை வழிபாடு, இந்த 2 பகுதிகளையும் உள்ளடக்கியது தான் தெய்வீக திருப்பலி. எம்மாவுஸ் சீடர்களுக்கு அந்த திருப்பலியின் வல்லமையை தான் ஆண்டவர் அந்த பயணத்திலே கற்றுக் கொடுத்தார். இந்த தெய்வீக திருப்பலிகளை எம்மாவுஸ் ஆண்டவரின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இங்கு இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பின்வரும் கருத்துக்களுக்காகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தஞ்சை மறை மாவட்டத்தின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், கோவா உயர் மறை மாவட்டத்தின் கருத்துக்கள் நிறைவேறவும், எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தின் வளர்ச்சிக்காகவும், திருத்தந்தையின் இம்மாத கருத்தான தம் இறை அழைத்தலில் நெருக்கடியான தருணங்களை எதிர்கொள்ளும் அருள் பணியாளர்களுக்காகவும், திரு ஜார்ஜ் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டியும், சித்தானூர் திரு அந்தோனி குரூஸ் அவர்களின் ஆன்ம இடைப்பாட்சிக்காகவும், இவரின் குடும்பத்தில் மரித்த சூசை அமலோற்பவ மேரி புனிதா மற்றும் அனைத்து ஆன்மாக்களின் இடைப்பாட்சிக்காகவும், கடலூர் ஜெயச்சந்திரன் கிளாரா தனுஷா மனமாற்றமடைந்து ஆண்டவரில் வளரவும் வாழவும் கிளாரா சான்சி ஊழியம் சிறக்க வேண்டும் என்றும், சார்லி மெர்லின் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், குடும்பத்தோடு தமிழ்நாட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருமலிக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவரால் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரை எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ் அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கும் நீரை இத்தண்ணீரை புனிதப்படுத்தி உண்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களை மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றான சூழ்ச்சிகள் மீதித்து உமது அருளின் பாதுகாப்பை அறையும் நாங்கள் தண்ணீரின் நம்பிக்கையிடம் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரை உமது இறக்கத்தின் உதவியாக உயிருள்ள தண்ணீர் எங்கள் பொங்கியிலிருந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு இடர் அனைத்தை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வளங்கள் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருள் ஆகிய இந்த உப்பை பரிகளுக்கு புனிதப்படுத்தி எல்லாமே வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் குறிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனை தாக்குதலுக்கு தொலைவீரச் செய்வீராக. மேலும் உங்களை தூய ஆவியாருடன் நிறுத்தி எங்களை இடையாக காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கொடை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியில் இருந்து பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக.
கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து படைக்கின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இறையில்லாத விண்ணரசே, ஆண்டவராகிய இறைவனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மஞ்சாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பட்ட இளமை உணர்வுடன் உமக்கள் என்றும் மக்களை பாருவதாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர் பின்னாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவினை கேட்டல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 14 மற்றும் 22 முதல் 33 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேம் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நசரேத்து இயேசு வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையின்றி விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார்.
எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேரூறி கொள்கின்றது, என் நாம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திலும் ஒப்புவிக்க மாட்டேன். உம் தூயவனை படுகொழியை காணவிட மாட்டேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணில் வீட்டிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திலும் ஒப்படைக்க மாட்டேன், அவரது உடல் படுகொலையை காணவிட மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிதறினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கையும் காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைகிறேன். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திலும் ஒப்புவிக்க மாட்டேன். உம் அன்பனை படுகொலியை காணவிட மாட்டேன். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 21 வரை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்று கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாக தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 13 முதல் 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களும் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டனர். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை விட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இந்த தருமையான அன்பு மக்களே, இன்றைய வாசகம் எம்மாவுசுக்கு சீடர்கள் நடந்து போன இந்த நிகழ்ச்சி. நீங்கள் வந்திருக்கிறது, இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எம்மாவுசு அனுபவத்துக்கு வாருங்க, எழுப்புதலை காணுகிற ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆகவே இன்றைய வாசகங்கள் இவையெல்லாம் இறைவனை கண்டு கொள்ள வேண்டும் என்பதை தான், இயேசுவை அடையாளம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய வாசகம் நமக்கு அதை தான் கொடுக்கிறது. கண்டு கொண்டே நான் கண்டு கொண்டேன் என்ற வாழ்வில் இயேசு தெய்வமே, காலமெல்லாம் மகிழ்ந்திடுவே
இந்த பாடல் வரிகள் தான் இந்த இறை அனுபவத்தை கொண்டு செல்வதற்கு இந்த அனுபவத்தை பெற வேண்டும். அந்த அனுபவத்தை சீடர்கள் பெறவில்லை என்பதை நான் சற்று சாலமாக சிந்திப்பாங்க. ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்தில் பெரிய வாதம் எப்படி என்றால், காதல் திருமணம் நல்லதா, லவ் மேரேஜ் நல்லதா அல்லது அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் நல்லதா என்று ஒரு பெரிய பட்டிமன்றம் வாக்குவாதம் நடைபெறுவதாக இருந்தது. உங்களுக்குள்ள ஆடியன்ஸ் இருந்த ஒருவர் பக்கத்துக்கு சொல்லியிருக்கிறார், காதல் திருமணத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட், பெற்றோர் அரேஞ்ச்மெண்ட் திருமணம் என்ன வித்தியாசம்னா, காதல் திருமணம் என்பது தானாக போய் ஒரு குழியில் விழுவத அர்த்தம். அரேஞ்ச் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணுறதுன்னா 4 பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை படுகொலியில் தள்ளுவது அப்படின்னா, அதான் வித்தியாசம் அப்படின்னா. பிரியமானவர்கள், இந்த படுகொலி போல நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான படுகொலிகள் இருக்கிறது. என்னுடைய ஞான பதவியை பார்க்கின்ற போது அருமையாக சொல்லுகிறார், ஆண்டவரை கண்முன் வைத்துள்ளேன், ஆண்டவரை உரிமை செத்து அவரை இதை சொல்லுகின்ற போது எனக்கு அக்களிக்கின்றது உள்ள மகிழ். என்னை பாதாளத்தை ஒப்புவிக்க மாட்டி உம் அன்பினை படுகில் காண விட மாட்டி. அப்படி என்றால் அந்த கடவுள் நம்மை பாதாளத்திலும் படுகொலியிலே விட மாட்டீர் என்ற நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே தான் இந்த பாதாளத்திலும் ஒப்புவிக்க மாட்டி உம் அன்பனை படுகொலியில் காண விட மாட்டீர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இந்த படுகொலி போல ஒரு சில பேருக்கு பண கஷ்டத்தினால அதில் வேதனை இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இந்த நல்ல வீடு கட்ட முடியலே என்ற அந்த பாதாள அந்த சிந்தனையிலே நம்ம ஆழ்த்தி போயிருக்கலாம். ஒரு சில பேருக்கு கடன் தொல்லை இருக்கிறது என்ற ஒரு நிலையிலே இருக்கலாம். ஒரு சிலருக்கு மனதளவிலே போராட்டங்கள் இருந்ததாக இருக்கும். நல்லதாக வாழதா தீயதா வாழதா, இந்த உலகளாவிய கண்ணோட்டத்திற்கும் நமக்கு ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அது வாழ்க்கையில் சாவரம்ட்டு இருக்கிறோமோ அந்த மன போராட்டங்கள் இருக்கலாம். நான் நல்லதான் வாழதா, காலம் போன பார்க்க நானே ஜாலியாக இருக்கலாம். அதை புரிந்து கொள்வதற்கு ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு கணவன் ஒரு மனைவி, அந்த கட்டுப்பாடுகள் இவையிலிருந்து நம்ம வாழணுமா அப்படிங்கிற ஒரு மன போராட்டத்திலே இருப்பான். அது போல படுகொலியெல்லாம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், அவற்றையெல்லாம் விடமாட்டார், அன்பனை படுகொலில் காண விடமாட்டார். கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே தான் இன்றைய நற்செய்திய 3 கருத்துக்களை விதமாக நமக்கு சிறப்பாக சொல்லுகிறது. நாம் படிச்சிருக்கோம், கடவுளை தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். நமது மறைக்கல்வி வகுப்பது கூட நம்ம சின்ன பிள்ளை நமக்கும் சொல்லி கொடுத்தா இன்னைக்கு அதை தான் சொல்லித்தராங்க. கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார், தானாக இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார் என்று 6 லட்சணங்கள் என்று அதை கற்பிக்கிறார். இருப்பினும் அவர் நம்மோடு உடன் நடக்கிறார். நாம் கூடவே இருக்கிற நம்பிக்கையை பலமுறை நாம் கொண்டிருப்பதில்லை. அந்த பலமுறை நமக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழல்கள், சுனாமி போன்ற சில கஷ்டங்கள், போராட்டம் வரும்போது எங்கே கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு போராட்டம் நமக்கிறது. நீங்களும் விதிவிலக்கில் நாங்களும் விதிவிலக்கிறார். ஆனால் தான் இருக்கிறவர் விழாதபடி பார்த்து கொள்ளட்டும் என்று எங்களுக்கு இப்படி பௌராடையார் வார்த்தையை அடிக்க நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கிறது. பல பேர் துறவர வாழ்க்கை வாழ்ந்து வாழ முடியாமல் போகிறவங்க இருக்கிறோம். எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ பயிற்சி எடுத்து கூட துறவிகள் தற்கொலை செய்து கொள்ளலாம் ஜீரணிக்க முடியாத ஒரு உண்மை, நிஜம். பிடிக்கலன்னா துறவத்தோடு போயிடலாம். ஆனால் துருக்கள் பிடிக்கல, வீட்டுக்கு போனால் ஏற்றுக்கொள்வாங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய போராட்டங்கள் கொண்டு அப்படி அண்மை காலங்களில் சில குருக்கள், சில துறவிகள் தற்கொலை செய்து கொண்டதெல்லாம் பார்க்கின்ற போது உங்களை விட எங்களை போல குருக்களுக்கு அதிர்ச்சி தான். அதுக்கு போயிருக்கலாமே, வீட்டுக்கு போனால் எங்கேயுமே வாழ்ந்துருக்கலாமே, எதுக்கு இத்தனை வருஷம் பயிற்சி, இவ்வளோ நம்பிக்கையை வளர்த்து இத்தனை நாளுக்கு குருக்கள் ஆகி வேற ஒரு வாழ்க்கையை போயிருக்கலாமே, எதுக்கு இப்படி போகிறாங்கும் போது அது உங்களுக்கு விட எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தக்கறை, ஒரு படுகொலியில் போயிட்டு இப்படி வாழ்க்கை இழந்துட்டாங்கன்னு என்ன புரியாது. இதெல்லாம் நிஜங்கள். ஆகவே இதுதான் என்னுடைய எம்மாவோஸ் நிகழ்ச்சி. 3 காரியங்களை ஆண்டவர் நம்ம சுட்டிக்க. முதல் காரியம், சீடர்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா, இயேசுநாதரை ஒரு அரசியல் தலைவராக பார்த்தார்கள். அரசு உரிமையில் வரும்போது என்ன சீடர் இயேசுநாதர் அரசியல் தலைவராக பாவித்து
தங்களுக்கெல்லாம் அரசு உரிமையில் பங்கு கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் தான் யோவானுடைய யாக்கோபுடைய தாய், என் மகன் அரசு உரிமையும் வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்குன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய விருப்பல கடவுள் யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அதான் நடக்குங்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தவர்களுக்கு இயேசு இறந்துட்டாரும் போது நம்ம எதிர்பார்த்த அந்த உலகளாவிய அரசு உரிமையில நமக்கு பங்கு கிடைக்கும் என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, நமக்கு என்ன கிடைக்கிற நம்பிக்கையை இழந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நம்பிக்கையை இழந்த நிலையிலே எம்மாவுக்கு போன அந்த சீடர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அதுதான் முதல் கருத்து. இரண்டாவதாக நாம் சற்று ஆழமாக சிந்தித்தோமானால், குழப்பத்திலும் பயத்திலும் அச்சத்திலும் இருந்த அந்த சீடர்கள் ஒன்று சேர்க்கிறார். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு, அப்பத்தை பிற்க பிற்பாடு அந்த சீடர்கள் கண்டுகொள்றாங்க. கண்டுகொண்ட பிற்பாடு திரும்ப தங்க பயணத்தை போல திரும்பிடுறாங்க. போக வேண்டிய ஊருக்கு போகாம என்ன செஞ்சுறாங்க, திரும்ப எருசலேமுக்கு வந்து சீடர்களோட பார்த்து, பெண்கள் சொன்னதை நம்பாமல் இருந்தவர்களுக்கு பேதருக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் காட்சி கொடுத்தார். அவர் இறைவார்த்தையை எடுத்து விலைக்கு சொல்லும் போது நாங்கள் புரிந்து கொண்டோம் என்ற ஒரு நிலையிலே அவர்களை ஒன்று சேர்க்கும் ஒரு கருவியாக இருப்பதை நாம் காண முடிகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய இயேசுவின் இறப்பினால் இயேசுவின் போதனைகளையும் மறை உண்மைகளையும் அவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். குழம்பி போனார்கள். நடந்த நிகழ்வுகளை இயேசு கற்பித்த இறை வார்த்தைகளோடு பொருத்தி பார்த்து இதய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் முயலாமல் இருந்தார்கள். இந்த எம்மாவு செய்தவருடைய அவருடைய உரையாடலே நாம் பார்க்கிறோம். குழப்பத்தை நீக்க இயேசு தன்னை இந்த எம்மாவு பயணத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு அந்த சீடர்களுக்கு அந்த தெளிவான சிந்தனையை கொடுக்கிறார். ஆகவே இந்த மூன்று இறுதியாக தனது உடனிருப்பை வெளிப்படுத்துவதால் அதுதான் இந்த எம்மாவு பயணத்துடைய பயணத்தில் அவர்கள் கண்டு கொள்கிறார்கள். ஆகவே கடவுளின் பிரசனம் யாரு நமக்கு எப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறார். நாம் தான் அந்த இறைவனை கண்டு கொள்ள வேண்டும். இது நீங்கள் இந்த 2 நாட்கள் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறார். இது இறை அனுபவத்தை பெறுவதற்கு நீங்கள் கேட்கின்ற செய்திகள், ஜெபமாலை, பக்தி பயிற்சிகள், இறை வார்த்தையை சிந்திப்பதில் செல்லலாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அந்த இறைவனை மட்டுமே சார்ந்து இறைவனை கண்டு கொள்ள வேண்டிய அடையாளமாக இருப்பதற்கு ஆண்டவர் 3 இதனை கொடுக்கிறார். அதுதான் அப்பத்தை பிற்கின்ற திருப்பலி. நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த திருப்பலியின் வழியாக இந்த இறை அனுபவத்தை பெற வேண்டும். ஆகவே தான் திருப்பலி நேரத்தில் குருவார அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக என் உடல். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவாக மாறக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு அபிஷேகத்தை குருக்களாகி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் ஒரு முறை அவர் குருவானார். அவர் கடைசியில் அந்த அபிஷேகமானது அவரிடமிருந்து இருந்து எடுத்து விடுவதில்லை. அவர் தவறு செய்தலாம் அல்லது திருமணம் போய் செய்து கொண்டாலும் அந்த குருத்துவத்தினுடைய அந்த நிலைப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது தான். அந்தளுக்கு மேன்மை புரிந்து இந்த திருப்பலியிலே அத்தனை மதங்களை நீங்களும் பெறுகின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியினுடைய மேன்மையை உணர்கின்ற பொழுது அந்த திருப்பலியிலே இது கிறிஸ்துவனுடைய ஆமென் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்கிற போது அந்த இயேசுவை கண்டு கொண்டதினாலே தான், அந்த நம்பிக்கை இருந்ததினாலே தான் நன்மை வாங்குகிறீர்கள். நிறைய இடங்கள் நன்மை வாங்க சில பேர் வாங்க மாட்டோம், பாவம் செய்யல அப்புறம் நன்மை எனக்கு நம்ம நன்மை வாங்க பிடிக்கலன்னு சொல்ல கேள்விப்படுறேன். அது இல்லை, அந்த திருப்பலி அந்த இயேசுவை பெற்றுக்கொள்வதனாலே நான் அந்த அனுபவத்தை பெறுகிறேன். ஆகவே தான் நான் ஆரம்பத்தில் இந்த பாட்டை பாடினேன். கண்டு கொண்டே நான் கண்டு கொண்டே எந்த வாழ்வில் அது பாடம். அடுத்தது சுனாமி காலத்தில் வந்த பாடத்தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் நினைச்சாங்க சுனாமி வந்து 1 வருஷத்துல முடிஞ்சு போயிடணும். அந்த சமயத்தில் பெரிய குழப்பம் உண்டாகும். இது 1 வருஷத்துல முடியாது, 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் கூட அது தொடரலாம். 2025 வரலும் இருக்கலாம். இப்போ நான் 2020 அந்த 21 நான் பாதிக்கப்பட்டவன் தான். அப்படி இருக்கும்போது அந்த அச்சத்தை கொடுத்தார்கள்.
அந்த பயத்தை கொடுத்து விட்டார்கள். அப்ப கடவுளை பிரசனத்தை நம்ம எங்கேயே நம்ம இந்த சிராமில் காப்பாற்ற இறந்திடும் அச்சம் கொண்ட போது அந்த அனுபவம் கடவுளை தேடும் அனுபவத்தில் இருந்த பாடல் தான் இந்த பாடலை ஏற்றி அவருடைய வாழ்க்கை அனுபவம் கூடவே இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ அந்த வரிகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. அந்த பாடல் அடுத்த தாயும் தந்தையுமானவர் நோயுற்றபோது மருத்துவர் அந்த வார்த்தைகளும் பாருங்க. ஒரு தனி மனிதனுடைய ஒரு இறை அனுபவம். இன்று இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த அனுபவத்தை தான் நானும் உண்மையிலே பிரியமானவர்கள் 2 ஆண்டுகள் இந்த அமாவாசை வந்திருக்கிறேன். இது ஒரு புதிய அனுபவத்தை பெறுகிறேன். நீங்கள் கொண்டிருக்கிற விசுவாசம் இந்த இடத்தில் காலடி வைத்தால் நான் கொண்டு பெறுவேன் என்ற ஆழமான நம்பிக்கை எங்களை உறுதிப்படுத்துகிறது. தான் உண்மை. இந்த சாட்சியை சொல்கிற அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த நம்பிக்கை ஆகவே நம்முடைய வாழ்க்கையில படுகொலியில் தள்ளக்கூடிய பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், போராட்டம் வரலாம். மறந்து விட்டார்கள், ஆண்டவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை எப்போதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் தேடுவீர்கள் என்றால் அவர் நம்மோடு வருவார். திருவள்ளுவர் புத்தகம் 3வது அறை 20வது சிலை. இதோ நான் உன் கதவு வந்தே தட்டுகிறேன். யாராவது கதவை தட்டுமன் திறந்தால் நான் உள்ளே வருவேன், மேய்ச்சலை கண்டடைவேன், உங்களோடு இருந்து உண்டு உங்களோடு பயிர்ந்து கொண்டு என்ன செய்கிறேன், உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன், என்னோட அரசின் மேல் பங்களிப்பேன் என்று சொல்லக்கூடியவருக்கு அந்த கதவை தட்டுக்கிற இயேசுவை நாம் கண்டுகொள்ள வேண்டும். நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஒரு பாடலும் அருமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற பாடல். என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி வாழ்வு நிறம் மாறுதே உம்மை மனம் தேட. அந்த ஆண்டவரை தேடுவது, அந்த ஆண்டவரை தேடுவதனால நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதுதான் இந்த பாடலும் நமக்கு அதை தான் சொல்கிறார். இன்னொரு பாடலும் ஒருபோது உனை பிரிய நிலையான உறவு ஒன்று வேண்டும், என் உடல் கூட இருந்தாலும் நான் சொல்ல வேண்டும். இந்த வரிகள் எல்லாம் நம்மை அந்த ஆண்டவரோடு இணைக்கின்ற அந்த இறை அனுபவத்துக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். உண்மையிலே நீங்கள் வந்திருக்கார்கள் பேறு பெற்றவர்கள். இது இங்கே கேட்கக்கூடிய இந்த இறை அனுபவத்தில் இந்த பாடல் எழுதியவரெல்லாம் கண்டிப்பாக அவர் இறை அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் இந்த வரிகளை எழுதியிருக்க முடியும். அதுமாரி தான் நாங்கள் ஒரு பாட்டு போட்டேன், சின்ன பாட்டு தான். வாருங்க 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 நம்ம ஊரு எம்மா ஊசு வாருங்க, அச்சம் போக்க துயரம் நீங்க நிறைவு காண மகிழ்ச்சி அடைய. இந்த அச்சம் போக்கி பயம் நீக்கி நிறைவு காண மகிழ்ச்சி காண வேதனை நீங்க, இப்படி சின்ன வார்த்தைகள். இது உள்ளத்திலே இருக்கின்ற இறை அனுபவங்கள். ஆகவே இந்த இறை அனுபவத்திலே நான் பெறுகின்ற பொழுது இந்த பெற்றதை நான் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். அதே தான் அமாவாசை அன்னைக்கு முதல் பேராயர் அருமையாக சொன்னார். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த குடும்பம் எம்மாவுக்கு போய் நிறைய மாறி இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்குறோமே, அவர்கள் வாழ்க்கையில் அந்த இயேசுவை பற்றி பிடித்ததுனால நிறைய முன்னேற்றம் இருக்கிறது என்ற ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் சான்று பகர வேண்டும் என்றார். உண்மையிலே அவருடைய அந்த மறைவுரை ஆழமானது. ஆனாலுமே தான் அந்த ஒரு மறைவில் சொல்ல யாக்கோபுகிட்ட வானத்தூதர் போராடும் போது, நீ யார், எங்கிருந்து வரை, உங்கள் ஆசையை கொடுக்காம உன்னை நான் விட மாட்டேன் என்று சொல்லி கடவுளின் ஆசையை பெறுவதில் ஆர்வமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த இன்னும் அரை நாள் நீங்கள் இங்கே இருந்து ஜெபிக்க இருக்கிறீர்கள், மௌனமாக ஜெபித்து பாருங்கள். ஆண்டவருடைய அனுபவம் கண்டிப்பாகவே
என்னை தொட்ட அந்த எம்மாவுஸ் ஆண்டவர், இங்கு எவ்வளவு மக்கள் ஆன்ம மையத்தில் சொல்லுகிற ஆண்டவர், இன்று சந்தேகமாக குழப்பத்தில் இருந்த சீடர்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கிறார். அற்பத்தை பிற்பதின் வழியாக அவர்களை ஒன்று சேர்க்கிறார். மீண்டும் இறை வேதனை அறியாக இறை திட்டத்தை அவர் அறிய முற்படுகிறார். ஆகவேதான் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு சொல்லாதவர் அவர் கூடத்து மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கிறார். அவரை எப்போதுமே இந்த பாடல் வருகிற வழியாக என் கூடவே இருந்து ஆண்டவர் இருக்கிறார். கூப்பிட்டுட்டே இருங்க. கடவுள் உங்களை தட்டும்போது செவி கொடுங்க. கடவுள் திட்டம் இதுதான் நடக்கும் பாருங்க. நிச்சயமாக நீங்கள் தீய வழியிலே வாழ முடியும். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அவருடைய ஆண்டவர் ஆட்கொண்டார். ஆகவே தான் அவர் மீண்டும் அந்த புதிய நெறி அளிக்க முற்பட்டவர். ஆண்டவர் தடுத்து நிறுத்தி நல்லது செய்ய வருகிறார். பிள்ளைகளாக தேவாவை பெற்றுக்கொண்டீர்கள். அந்த ஆவியினால் அப்பா தந்தா என்று கூப்பிடுகிறோம் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னார். அச்சத்தை விட்டு விடுங்கள், கவலையை விட்டு விடுங்கள், எந்த கஷ்டங்களையும் ஆண்டவர் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களோடு கூட வருவார், கூட வந்து கொண்டே இருப்பார், கூடவே இருப்பார். இன்றும் என்றும் மாறாத தேவன் உங்களுக்கு அருளுக்கு மேல் அருளையும் வாழ்வுக்கு மேல் வாழ்வையும் நிலையான ஆசையையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இழைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எம்மாவு செல்லும் வழியிலே நம்பிக்கை இழந்த சீடர் நம்பிக்கை கொடுத்த ஆண்டவர், குழப்பத்திலும் அச்சத்தில் இருந்த சீடரை ஒன்று சேர்த்த ஆண்டவர், அற்பத்தை பிற்கத்தின் வழியாக திருப்பதின் வழியாக அவர்கள் இறை திட்டத்தை அறிந்து செயல்படுத்த வேண்டிய ஆண்டவர் இன்றும் நமக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தில் பிற வந்திருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக நாம் எழுப்புகிற மன்றாட்டுகளை செவிமடுத்து அவர் நமக்கு தருவார். நம்பிக்கையிலே நமக்கு தேவையான மன்றாட்டுகளை எழுப்புவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையாகிய நாங்கள் அனைவரும் அச்சங்கள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் கடவுள் இயேசுவை உயிர்த்தெழ செய்தார், இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என துணிவுடன் எடுத்துரைத்த பேதுருவைப் போல உயிர்ப்பின் உயிருள்ள சாட்சிகளாகவும்
துடிப்புள்ள திரு அவையாகவும் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தாம் தந்தையிடமிருந்து பெற்று தர வல்லவரான உயிர்த்த இயேசுவை உலகின் தலைவர்கள் அனைவரையும் பகைமை, மர்மம், வெறுப்பு போன்ற பாதாளங்களிலிருந்து தூக்கிவிட்டு போர்களில்லா அமைதியான சூழலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமென்றும் அனைத்து விதமான நெருக்கடிகளிலிருந்தும் இந்த உலகு விடுதலை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மரணம் அவரை தனது பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்கிற முதல் வாசகம் இயேசுவுக்கு மட்டுமல்லாது எங்களுக்கும் பொருந்தும் என்பதை உணர்ந்து மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்குகளிலும் மறைத்து போன அனைவர் மீதும் உலகின் பல்வேறு இடங்களில் நடந்து வருகிற போர்களாலும் தாக்குதல்களாலும் உயிரிழக்க நேரிடும் அனைவர் மீதும் உமது உயிர்ப்பின் வல்லமை தங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆளை பார்த்து அல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிற உம்முடைய மக்களாகிய நாங்கள் இந்த வாரம் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலே எங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை பொன்னும் வெள்ளியும் அல்ல, மாசு மறுவற்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தம் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் யாருக்கும் விலை போகாமல் எந்த விதமான கவர்ச்சிக்கும் மதி மயக்கத்திற்கும் இடம் தராமல் மத சார்பற்ற மனிதாபிமானமிக்க சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இறை திட்டத்தையும் இறைவனின் வல்ல செயல்களை உணர இயலாத மந்த உள்ளத்தினராக இல்லாமல் இறை வார்த்தையையும் திரு அப்பமும் விடப்படுகிற திருப்பலியில் உம்மை முழுமையாய் கண்டுணரவும் எம்மோடு தங்கும் என வேண்டி உம்மை எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாழவும் நாங்கள் கண்டுணர்ந்த உம்மை பிறரோடு பகிரவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இறைவா, நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கிறோம். நல்ல தலைவர்களை வகுப்புவாதம், மண்வாரம், வன்முறை, மதவாரம் உள்ளவர்களை தேர்வு செய்யாமல் மக்களை நல்வழி நடத்துகிற நல்ல தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக இந்த தேர்தல் வருகிறது. நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறையாகவும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நம்பிக்கை இழந்த நேரங்கள் வருகின்றதெல்லாம் நாங்கள் நம்பிக்கை இழந்து விடாமல் நீ எங்களோடு உடன் இருக்கிறீர், கூடவே இருந்து கொண்டே இருக்கிறேன், எங்களோடு என்றும் இருக்கிற நம்பிக்கைகளை நாங்கள் தவறிடாமல் அந்த நம்பிக்கை பெறுவதற்கு இந்த திருப்பலி நாட்களை உணர்ந்து திருப்பலி வழியாக ஆற்றல் பெற்றவராக வாழ அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவை மன்றாடுகின்றோம். படைபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். படைபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும்
ஒப்பு கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய பெயரில் ஊற்றிக்காகவும் புனிதத்துறையுடைய அனைத்து நலன்களுக்காகவும் அதை கையேற்றி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவை காணிக்கை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காலத்தை தந்திருப்பதால் அதன் பயனாய முடிவிலா பேருந்து எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான வாரத்தில் உம்மை இந்த மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்து புதுப்பிக்கப் பெறுகின்றது. கிறிஸ்து தம் உடலை ஒப்பு கொடுத்து சிலுவை மெய்யான பலியிலே முற்கால பலியில் இருப்பதை செய்தருளினார். எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுவது போல எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போதும் அவரையே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கச் செய்தி. ஆகவே பாஸ்கா மாட்சி பொங்க அனைத்துலகி மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறு ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரும் மாட்சியை புகுந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, தூய்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இதை மாறுவனவாக அவர் பாடுபட உலங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் செய்தர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் ஒப்பத்தையும் மீட்பளிப்பு கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைக்கான அனைத்து திருப்பலி கருத்துக்களையும் ஏற்று ஆசீர்வதையும் நினைவு கூறப்படுகிற ஆன்மாக்களுக்கு நிலை வாழ்வை தந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனின் பிரசன்னம், இறைவன் என்று நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தராக நம்பிக்கை இழந்த நேரங்களை நாம் ஒரு அனுபவமாக மாற்றிக்கொண்டு இயேசு இன்னும் இருக்கிறார், அவரை நான் கண்டுகொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இறைவா எனக்கு வரம் தாரும் என்று கைகளை உயர்த்தி உருக்கமுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். கிருபை தருகிறோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி இடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்கிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர்தான் உலகின் பாவங்களை போக்கின்றவர். ஆண்டவர் இறந்து உயிர்த்தெழுந்ததை நம்ப முடியாமல் அச்சத்தோடும் பயத்தோடும் இருந்த அவர்களுக்கு தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு அச்சத்தை போக்கிய ஆண்டவர் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் குழப்பங்கள் இருக்கின்ற பொழுது, தடுமாறுகின்ற பொழுது உள்ளம் கலங்க வேண்டாம், மகிழ வேண்டாம், என் மீது நம்பிக்கை என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிற ஆண்டவரும் இவர்தான். இவரது விருந்தினை கலந்து கொள்ள அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிச்சய வாழ்வளிப்பதாக. என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது.
என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களில் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். பிரான்சிஸ்கன் ஜூபிலி சிறப்பு ஜெபம். அன்பு தந்தை இறைவா, புனித பிரான்சிஸ் வழியாக எங்கள் வாழ்வில் நீர் பொழிந்த அருள்கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூபிலி ஆண்டில் பிரான்சிஸை போல உம்மை முழுமையாக பின்தொடர எங்களுக்கு வரந்தாரும். இறைவா, இந்த சிறப்பு ஆண்டில் எங்கள் இதயங்களில் ஏழைகள் மீது அளவற்ற இரக்கத்தையும் சிலுவையில் அறையப்பட்ட உம் மகன் இயேசுவின் மீது ஆழமான அன்பையும் பொழிந்தருளும். திருச்சபைக்கு விசுவாசமாகவும் நற்கருணையில் பக்தியாகவும் சகோதரத்துடன் வாழவும் எங்களுக்கு அருள் புரிந்தருளும். தூய ஆவியின் ஒளியால் நாங்கள் அமைதியின் கருவிகளாக மாறி உலகின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பரப்ப செய்யும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் உமக்கு புகழாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய அருள் புரியும். ஆமென். அசிசி பிரான்சிஸின் இறைவேண்டல். இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக்கும். எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும், எங்கு கடமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும், எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையும், எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும், எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அகமகிமையும் விதைத்திட அருள் புரியும். இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரவருவாய். ஏனெனில் கொடுப்பதில் நாம் பெறுவோம், மன்னிப்பதில் மன்னிக்க பெறுவோம், இறப்பதில் நித்திய வாழ்வடைவோம். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாக இறைவனுடைய உடனிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரின் பிரசன்னம் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் நமது இதய கல்வி தட்டி கொண்டே இருக்கிறார். நீ ஆர்வம் கொண்டு மனமாறு என்று சொல்லி நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பிலே ஆண்டவரின் பிரசன்னத்திலே நம்மை ஐக்கியமாக்குவதற்கு இறைவனை கண்டு கொண்ட நேரங்களுக்காக நன்றி சொல்லுவோம். கண்டு கொள்ள முடியவில்லை என்றால் எம்மாவுஸ் ஆண்டவர்களோடு அந்த சீடரோடு இயேசு சென்று அவர்களுக்கு தெளிவுபடுத்தியது போல இந்த நமது எம்மாவுஸ் மையத்திலே தியான நேரத்திலே இறைவா நானும் இந்த அனுபவத்தை பெற வரந்தாரும் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே போற்றி, இயேசுவே இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே வாழ்க, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவே நன்றி. ஆண்டவரை எங்களை இத்தனை ஆண்டுகளாக
வழிநடத்தி உமது கருணைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த நாட்களில் எங்களை உடனிருந்து உமது உடனிருப்பை வெளிப்படுத்திய நேரங்களுக்காக நன்றியோடு இந்த திருப்பலி நேரத்தில் நாங்கள் நன்றியோடு சுதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து உமது ஆசிரியை வழங்க நீ எங்களுக்கு உடனிருந்து உமது அன்பையும் பாசத்தையும் கொடுப்பதையும் கொடுத்ததற்காக கொடுத்து கொண்டு இருப்பதை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஐயா. சுதி என்று உண்மை சுதிக்கிறோம் அப்பா. ஆராதனை என்று சொல்லி உண்மை சுதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி உண்மை ஆராதித்து உண்மை சுதிக்கிறோம் ஆண்டவரே. உமது சுதியினாலே உமக்கு ஆராதனை செலுத்துவதனாலே எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் மன நிறைவோடு மகிழ்ச்சியோட வருவதிலே நாங்கள் மகிழ்ச்சி காணுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தோலித்தே நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்க மூழ்கைகளும் பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளை புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருமையே வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலில் அறிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனை பிரசனம் என்று நமக்கு இருக்கிற நம்பிக்கையை தொடர்ந்து வளர சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறி